சற்று முன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுமக்களின் நன்மைக்காகவும், வசதிக்காகவும் பல்வேறு அதிரடிகளை தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நிலையில், இன்னொரு முக்கிய உத்தரவை ரேஷன் ஊழியர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த தகவலானது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியையும், நம்பிக்கையையும் ஏற்படுத்தி வருகிறது. ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களுடன் கட்டுப்பாடற்ற பொருட்களான உப்பு, டீ தூள், சாம்பார் பொடி, சோம்பு வகைகள், மசாலா பொடிகள், பெருங்காயம் என 30க்கும் மேற்பட்ட மளிகை பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த கட்டுப்பாடற்ற கூடுதல் மளிகை பொருட்களை வாங்க வேண்டும் என பொதுமக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என அரசு சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சில இடங்களில் ரேஷன் கடைகளுக்கு அதிகளவிலான கூடுதல் மளிகை பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுவதால் அவைகளை முழுவதுமாக விற்க முடியாமல் போகிறது. பொதுமக்களும் வகைகளை வாங்க மறுக்கிறார்களாம். அதேபோல தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் சிறப்பு மளிகை தொகுப்புகள் விற்பனைக்கு அனுப்பப்பட்டதில் சில கடைகளில் அவை விற்பது போக மீதி கையிருப்பில் உள்ளன. ஆனால் அந்த பொருட்களை திரும்பி அனுப்பக்கூடாது என்று விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறதாம். இதனால் ரேஷன் பொருட்களை வாங்க வருவோரிடம் மளிகையை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தி விற்பதாகவும், இதன் காரணமாக பல இடங்களில் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதமும் வெடிப்பதாகவும் கூறப்படுகிறது. மளிகை பொருட்களுக்கான மொத்த தொகையையும் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கு நேரிடுவதுடன், விற்பனையாகாத பொருட்களுக்கு சொந்த பணத்தை செலுத்த வேண்டிய நிலைமையும் ஏற்படுகிறது. எனவே ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் மளிகை பொருட்களின் எண்ணிக்கையை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விற்பனையாளர்கள் கோரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருந்தன. இப்படிப்பட்ட சூழலில் தமிழக கூட்டுறவுத்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. அதன்படி கார்டுதாரர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே மளிகை பொருட்களை வழங்க வேண்டும் என்றும், கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என்றும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லும்போது, ரேஷனில் வழங்கப்படும் மளிகை பொருட்களை வாங்குவதும் வாங்காததும் அட்டைதாரர்களின் விருப்பமாகும். எனவே தீபாவளிக்கு அனுப்பப்பட்ட சிறப்பு மளிகை தொகுப்புகளில் விற்பனையாகாமல் உள்ளதை திருப்பி அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கடைக்கு வருவோரிடம் மளிகை பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என்றும், அதை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஊழியர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக கடைகளில் நோட்டீஸ் ஒட்டுமாறும் மண்டல இணை பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். ரேஷன் கடைகளில் மூலம் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, ஆயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் சுமார் 2 கோடி பேருக்கு கைரேகை பெற்று வழங்கப்படுகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வீணாவது குறித்து நாடு தழுவிய ஆய்வு அறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது. அதில் தமிழகத்தில் 2022 முதல் 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட்டிருக்க வேண்டிய 5.2 லட்சம் டன் அரிசியின் கணக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு பயனாளிகளை சென்றடையவில்லை. இது நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட வேண்டிய அரிசியின் அளவில் 15.80% என்று கூறப்பட்டுள்ளது. குழு ஆய்வு நடத்தி வெளியிட்ட ஆய்வின் அறிக்கையில் தான் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 முதல் 2023ஆம் ஆண்டிற்கான அரிசியின் பொருளாதார செலவு ஒரு குவிண்டால் அரிசிக்கு ரூபாய் 3670 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு 20 கிலோ அரிசி என்று விநியோகிக்கப்படும் நிலையில், மூட்டையில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக சிந்திய அரிசியின் அளவு சுமார்
21.67 லட்சம் குடும்பங்களுக்கு உணவளித்திருக்கும் அளவுக்கு சமமானது என்று கூறப்பட்டுள்ளது. அரிசி கசிவு தொடர்பான ஆய்வில் கசிவு குறைவாக இருக்கும் மாநிலங்களில் பட்டியலில் தமிழ்நாடு 7வது இடத்தில் இருக்கிறது. அதே நேரம் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தமிழ்நாட்டை விட கசிவு விகிதம் குறைவாக உள்ளது. அகில இந்திய அளவில் தோராயமாக 20 மில்லியன் டன் அரிசி மற்றும் கோதுமை மக்களுக்கு சென்றடையவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சுமார் ரூபாய் 69,108 கோடி நிதி இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஆய்வின் முடிவுகள் ஒருபுறம் எனில், தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் உணவுப் பொருட்களின் கசிவை குறைக்க நடவடிக்கை குறைத்து வருவதாக கூறப்படுகிறது. ஜனவரி 1, 2023 முதல் மே 31, 2024 வரை சிவில் சப்ளைஸ் சிஐடி சுமார் 42,500 குவிண்டால் கடத்தப்பட்ட அரிசியை பறிமுதல் செய்துள்ளதாகவும், அதன் மறுப்பு சுமார் 2.4 கோடி என்றும் அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆதார் அடிப்படையில் குடும்ப அட்டை வழங்கப்படுவதால் போலி குடும்ப அட்டை புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த ஆய்வு அறிக்கை குறித்து 2 நாள் முன்பு கருத்து தெரிவித்த பாமக தலைவர், பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்கள் உரியவர்களை சென்றடையாமல் கசிந்து செல்வதால் 2022 முதல் 2023 ஆண்டில் நாடு முழுவதும் ரூபாய் 69,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், தமிழ்நாட்டில் இலவசமாக வழங்கப்பட வேண்டிய அரிசி மக்களுக்கு வழங்கப்படாமல் வேறு வழிகளில் திருப்பி விடப்பட்டதன் மூலமாக மட்டும் ரூபாய் 1,900 கோடி தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி குழு என்ற இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷனல் எகனாமிக் ரிலேஷன் என்ற பொருளாதார அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு சென்றடைய வேண்டிய உணவு தானியங்கள் முறைகேடான வழிகளில் திருப்பிவிடப்படுவதை மத்திய, மாநில அரசுகள் தடுக்க தவறியது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசியில் ரூபாய் 1,900 கோடி மதிப்பிலுள்ள 5.2 லட்சம் டன் அரிசி கடத்தி செல்லப்படுவதை மன்னிக்கவே முடியாது. அரிசி மற்றும் அரிசித்துறை அதிகாரிகளின் துணையின்றி இந்த கடத்தல் நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் தோன்றுகிறது. இதே காலகட்டத்தில் வெறும் ரூபாய் 2.4 கோடி மதிப்பிலுள்ள 42,500 டன் கடத்தல் அரிசியை மட்டும்தான் தமிழக அரசு பறிமுதல் செய்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கடத்தல் தொடர்பான ஒரு சில நியாய விலைக் கடைகள் ஊழியர்கள் தவிர வேறு யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.